ஹாய், அமுத சுவை ஸ்பெஷல் கருவேப்பிலை பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் 200 கிராம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். 15லேருந்து 16 காஞ்ச மிளகாய், 10லேருந்து 12 பல் பூண்டு ஒன்றும் பாதியமாக இடித்து வச்சுருக்கேன். 20 கிராம் கடலைப்பருப்பு, 15 கிராம் சீரகம், 30 கிராம் உளுத்தம் பருப்பு, 20 கிராம் வேர்க்கடலை. இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ ஒரு கடாய் ஹீட் பண்ணி அதில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டு ஃபஸ்ட்டு கருவேப்பிலையை போட்டு வதக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். எண்ணெய் கருவேப்பிலையில் நல்லா கோட் ஆகணும். இது கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் தான். பட் லோ ஃப்ளேமாக வச்சு செய்கிறப்போ கருகி போயிடாமல் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கருவேப்பிலையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தலைமுடி வளர ஹெல்ப் பண்ணும். அண்ட் இன்னும் கொஞ்சம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும், டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், அண்ட் ஆல்சோ பிளட் சுகர் லெவல் நல்லா கண்ட்ரோல் பண்ணும். கருவேப்பிலையை கையில் பிடிச்சா உடையிற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு போட்டு ரோஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கடலைப்பருப்பு 50% நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுமே 5 to 10 மினிட்ஸ்க்கு நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலையும் ஆட் பண்ணி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க சீரகத்தையும் இது கூட ஆட் பண்ணி சீரகம் நல்லா ஃப்ளேவர் வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வரமிளகாயை போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி இதையும் எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் இடித்து வச்ச பூண்டை ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பூண்டில் மாய்ஸ்சர் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. மாய்ஸ்சர் இல்லாமல் நல்லா ரோஸ்ட் பண்ணோம்னா தான் இந்த பொடியோட ஷெல்ஃப் லைஃப் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பூண்டு நல்லா ப்ரௌன் கலர் வரணும். நல்லா ப்ரௌன் கலர் வந்த பிறகையும் இதையும் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃபைனாக கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வரமிளகாயை ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது கூடவே 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், உப்பு இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாயை கிரைண்ட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் கிரைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சூப்பரான கருவேப்பிலை பொடி ரெடி. இதை நம்ம இட்லி தோசை கூடவும் வச்சு சாப்பிடலாம். இல்லைன்னா சுட சாதத்தில் கருவேப்பிலை பொடி, நெய் போட்டு சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும்.